ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காலையில் இண்டிகேட் பண்ணியிருந்த மாதிரி ஒரு கேப் அப் தான். பட் கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நீடிச்சு நிற்கலை. ஒரு வால்டைலாக தான் மார்க்கெட் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு 10:30 மணி 11 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மார்க்கெட் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு க்ரீனில் இருந்த மார்க்கெட் ரெட்டுக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் மார்க்கெட் டச் ஆகிட்டு அங்கேருந்து ரேலி ஆனது தான். இந்த ரேலிக்கான முக்கியமான காரணம் ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டு அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. பட் மார்க்கெட்டுக்கு இந்த நியூஸ் தேவை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது 2 மணிக்கெலாம் நியூஸ் வந்து அவுட் ஆகிடுச்சு. அந்த 2 மணிக்கு அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட 2% ரேலி ஆகி மார்க்கெட்டை -40-50 பாயிண்ட் இருந்த நிஃப்டியை மேலே கொண்டு வந்துருச்சு, அதாவது க்ரீனில் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி கதை வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோலேருந்து 700 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஒரு நல்ல ஒரு ரேலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான ரேலி. இதுக்கான காரணம் முழுக்க ஹெச்டிஎஃப்சி தான் சாரும். ஒரு 2 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரேலி ஆகிருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். நிஃப்டியில் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் 23,000க்கே வந்துருச்சு. கால் ஆப்ஷனில் சொல்கிறேன், 23,100 எல்லாம் கால் ஆப்ஷன் ஹெவி. ஸோ எதிர்பார்த்தது மார்க்கெட் வந்து ஓகே அந்த 23,000 கீழே மார்க்கெட் சுருங்கிடும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இல்லை, மார்க்கெட் கொஞ்சம் உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ நம்ம 150 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐவி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் ஆகிறது தான் விஷயம். மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகி ஒரு 3/4 மணி நேரம் மார்க்கெட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இங்கேயே வந்து படுக்க போட்டுரும், அப்படியே இங்கே கன்சாலிடேட் ஆகிடும். அது நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். இனிஷியலாகவே மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக போனால் தான் ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் கன்சாலிடேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 23,000க்கும் 23,300க்கும் நடுவில் மார்க்கெட் நாளைக்கு எங்கேயோ எக்ஸ்பைரி ஆகும்னு நினைக்கிறேன். இது உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு சூப்பராக போகலாம் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 226க்கு இருந்தது. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முடியும் போது 250 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் மார்னிங் ஓப்பன் ஆனது 25 பாயிண்ட் கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருந்தது. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயம் இல்லை அப்படின்றது இந்த விக்ஸ் மூலமாகவே தெரிஞ்சுது. ஸோ மேலே ஒரு 3%, கீழே ஒரு 3% தான் இருந்ததே தவிர்த்து ஸோ அந்த ஐவியே நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்ததுனால மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஒரு ஆட்டம் காணலை அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ப்ராட் மார்க்கெட்டுக்கு இல்லை, ஒரு ப்ளூ சிப்புக்கு மட்டும் சொல்லலாம். ப்ராட் மார்க்கெட்டில் அந்த பக்கம் மிட் கேப் இன்றைக்குமே வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு தான் ரெக்கவர் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ 226 இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கரெக்டாக அந்த 2 மணி வரைக்குமே ஒரு 195 பாயிண்ட் வரைக்குமே இருந்தது. பிகாஸ் ஒரு 30 பாயிண்ட் தான் நியராக வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிருந்தது. ஸோ இந்த ஒரு 4-5 மணி நேரத்தில் ஸோ 2 மணிக்கு மேலே தான் அது சூப்பராக வந்து மார்க்கெட் ஏறவே பயம் கம்மியாகி ப்ரீமியமும் கம்மியாகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 123 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ காலையில் ஸ்ட்ராடல் போட்டவங்களுக்கு பட் ஸ்ட்ரைக்ஸை மாற்றி போட்டிருக்கணும், ஒரே ஸ்ட்ரைக்ஸ் இல்லை. மாற்றி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட் அளவு இன்ட்ராடேலே பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு டிகே இன்றைக்கி இருந்தது. பிகாஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ப்ரீமியம் ஹோல்ட் ஆக முடியாது அப்படின்றதுனால கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கும் மேபி வந்து இந்த ப்ரீமியம் இருக்கும். காலையில் இன்னும் மதியானம் வரைக்குமே கூட இருக்கலாம், ஒரு 100 பாயிண்ட்டாவது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம் வந்து டிகே ஆக வாய்ப்பு. பிகாஸ் ஐவி வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட 23,150 அட் த மணி இருக்குது. ஸோ ஒரு 120 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. மேலே கீழே ஒரு 120லேருந்து 150 பாயிண்ட் இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக அது உடையிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து வேகமாக போகும். கம்ஃபர்டபுள் ஐவியும் அதான் சொல்லுது. கம்ஃபர்டபுள் ஐவிங்கிறது ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மைனஸ் ஒரு 10-20 பாயிண்ட்லேயே முடிச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நாளைக்கு தூங்கிடும். 2300 கூட தூங்க வாய்ப்பு. ஏன்னா அங்கே தான் கம்ஃபர்டபுள் ஐவி இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக கண்டிப்பாக பயம் இருக்குது. பிகாஸ் கால் செல்லர் மாட்டிப்பான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 23 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக புட் செல்லர் மாட்டிப்பாங்க. அதனால் கம்ஃபர்டபுள் ஐவி இந்த 23க்கும் 23,300க்கும் நடுவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் நம்ம டைம் 7:30 மணிக்கு எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி வந்துடும். ஸோ செக் பண்ணுங்கள், எஃப்ஐஎன்டிஏன்னு ஆக்டிவிட்டி பார்க்கணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு 2,400 கோடிக்கு விற்றுருந்தாங்க. ஸோ அதோட தாக்கம் நேற்றே 300 பாயிண்ட் அவுட்டு.
பட் 300 பாயிண்ட்ன்றது அதிகம். 2400 கோடி அப்படின்னா 240 பாயிண்ட் தான் அடிக்கணும். ஸோ 300 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி மேபி வந்து ஒரு 100 பாயிண்ட் ரேலி கொடுத்ததா அப்படின்றது கணக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். அங்கே என்ன இது பண்ணுறாங்களோ, எவ்வளோ 3000 கோடினா 300 பாயிண்ட் இறங்கணும். அதே மாதிரி 3000 கோடி உள்ளே போகிறாங்கன்னா 300 பாயிண்ட் ஏறிடும். இது வந்து ஒரு கணக்கு. எப்போவுமே இது வந்து ஃபாலோ ஆகும் மார்க்கெட் அப்படின்றது தான் சொல்லணும். எஸ்டன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை காப்பாற்றினது கண்டிப்பாக வந்து HDFC பேங்க் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ தான் அந்த நியூஸை படித்தேன். அதாவது ரிசல்ட் அந்தளவு கிடையாது உண்மையாகவே. ஸோ ஏன் அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு இடம் படித்தேன். ஏன் அப்படின்னா இல்லைங்க, அவன் ப்ராஃபிட் பண்ணதே 16,500 கோடிக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து சான்ஸ் வந்து அதை விட அதிகமாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர். மார்க்கெட் வந்து அதுதான் நினச்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அதே 16,500 கோடி சொச்சம்தான். ஸோ இவங்க போஸ்ட் பண்ணதும் அதே மாதிரி இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு சேரப் ஆகி மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா, HDFC ஏறி இருக்குது. இல்லை அவன் நெகட்டிவில் ஷோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து பனிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ HDFC வந்து கண்டிப்பாக காப்பாற்றிருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். இது எத்தனை நாளைக்கு காப்பாற்றும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. இந்தியா விக்ஸ் ஒரு 1.25% இறங்கியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸில் நிஃப்டியோட ஹை அண்ட் லோஸை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ லோன்னு சொல்லும்போது நிஃப்டிக்கு நேற்று இருந்த லோவை விட கட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயமாக இது பார்க்கலாம். பட் பேங்க் நிஃப்டிக்கு கணக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து நியூ லோ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த நியூவில் வந்து சூப்பராக வந்து ஒரு 1.5% நியராக வந்து நல்லாவே ஏறி இருக்குது. 2% லோவிலேருந்து ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு புஷ் வந்து இந்த HDFC கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சரோடைய ஓஐ பார்க்கும்போது என்ன விஷயம் தெரியுது, நிஃப்டி ஏறி இருக்குது. பட் வந்து கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேபி நேற்று இருந்த ஷார்ட் வந்து இறங்கியிருக்கலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பிகாஸ் நேற்று வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஏறி இருந்தது, மார்க்கெட் இறங்கியிருந்துன்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குனால கண்டிப்பாக மார்னிங் ஷார்ட் இருந்திருக்கும், ஈவினிங் வந்து அது ஷார்ட் கவர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். மிட் கேப் நிஃப்டியில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால மேபி வந்து ஷார்ட் வந்து ஸ்லோவாக கவர் ஆகலாம். பிகாஸ் லாஸ்ட் 1 ஹவரில் அந்த இண்டெக்ஸுமே ஒரு 150 பாயிண்ட் 1% மேலே ஏறி இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அதுலேயுமே கொஞ்சம் ஷார்ட் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்டில் ப்ரீமியத்தை பார்க்கும்போது நிஃப்டி ஷேடாக இருக்குது. இது வந்து எதிர்பார்த்தது தான். பிகாஸ் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எக்ஸ்பைரி இருக்கனால கண்டிப்பாக வந்து ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் மேட்ச் ஆகிடணும். ஸோ இனிமேல் வந்து வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் ஆரம்பிக்கும். இதில் பெரிய ஒரு க்ளூ இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பிசிஆரை பொறுத்த மட்டும் நிஃப்டி நல்லாவே ஏறி இருக்குது. அதுக்கு இன்றைக்கி நிஃப்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா ஐடி தாங்க. அண்ட் இன்ஃபோசிஸ் ஒரு 3%, HCL ஒரு 1.5-2% இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து நல்லாவே சீர் ஆச்சுன்னு சொல்லலாம். நிஃப்டியில் கண்டிப்பாக புட் செல்லர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டிலையும் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் மிட் கேப் நிஃப்டியில் கண்டிப்பாக வந்து கால் செல்லிங் இருக்குது ரேதர் தென் புட் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ட்ரேடிங் ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வால்டைலாக தான் இருக்கும் டில் வந்து பட்ஜெட் வரைக்கும். ஸோ ஸ்ட்ராடல் பாயிண்ட் 120 பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 150 பாயிண்ட் இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு எடுத்துங்க. கூடவே பிபி டைனமிக்கோடைய லெவல்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போது க்ரீனில் இருந்துகிட்டு இருக்குது. யூரோப் வந்து அகைன் ஆல் டைம் ஹை, சொல்லவே தேவையில்லை. சூப்பராக வந்து அதர் குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம மார்க்கெட் 10% டவுனில் இருக்குது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். டோட்டல் சம்மரியில் பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு ரெக்கவரி நல்ல ஒரு ஹோப் கொடுக்கும் மார்க்கெட்டுக்கு. அண்ட் விக்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு, நல்ல விஷயமா பார்க்கலாம். ரேஞ்சு ஐவியாக நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் தோணுதுங்க. ஓகேவா, இல்லை மார்னிங்கே வந்து SGX நிஃப்டி ஒரு சைடு ஓடிடுச்சு, மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் அங்கேயே ஒரு 30-40% ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயே முடியுது, அதாவது ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மேபி வந்து கன்சாலிடேட் ஆக நாளைக்கு வாய்ப்பு. பட் பார்க்கலாம். இருந்தாலும் நான் வர வாரம் வந்து பட்ஜெட் இருக்கனால ஒரு வால்டிலிட்டி எக்ஸ்பைரியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ப முடியுது. ஸோ பார்க்கலாம். இவ்வளோ விஷயங்கள் செக் பண்ணுங்கள். நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.